Okay, so I'm sharing my screen. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ற விசிபிளா இருக்கு இல்லையா? ஓகே, ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து AWS X-ray, ரைட்? ஸோ கான்சோல் லாகின் பண்ணிக்கிறேன். Then is it? Right. So X-ray. Okay. So X-ray அப்படின்றது வந்து, as you see here, it helps us to analyze and debug our application. Okay. Application as a whole. ஸோ எக்ஸ்ரே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிலது கொஞ்சம் தேரி பார்க்கலாம். Okay, so there is something called as observability. Okay, okay. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம்? ஹை அவைலபிலிட்டி பார்த்துருக்குறோம். ஸோ ஹை அவைலபிலிட்டி அப்படின்னா சிஸ்டமை வந்து ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து டு கீப் இட் ஹைலி அவைலபிள் இன் ஷார்ட். ஓகே, அப்புறம் ஸ்கேலபிலிட்டி பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் அபவுட் ஸ்கேலிங். ஓகே, எக்ஸ்பேண்டிங், ரிக்வெஸ்ட் நிறைய வரும்பொழுது கைண்ட் ஆஃப் ப்ரொவிஷனிங் மோர் இன்ஸ்டன்சஸ், மோர் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் லோட் பீரியட்ல வந்து ஸ்கேல் டவுன். ஸ்கேல் டவுன். ஸோ தட்ஸ் ஸ்கேலபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. அது பார்த்துருக்குறோம். அப்சர்வபிலிட்டி அப்படின்றது வந்து கைண்ட் ஆஃப் அப்சர்விங். ஓகே, observing our infrastructure, observing our application. Okay, monitoring basically. Okay, அதை அப்சர்வ் பண்றது. Okay, அந்த அப்சர்வபிலிட்டியில வந்து there are three pillars. Okay, மேஜர் பில்லர்ஸ். இதுமே நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, மெட்ரிக்ஸ், ஒரு சிபியூ யூசேஜ், ஒரு ஸ்டோரேஜ் யூசேஜ். ஆல்ரைட், அதெல்லாம் வந்து நம்ம கிளவுட் வாட்ச்ல பார்த்தோம். ஸோ அது வந்து மெட்ரிக்ஸ். அப்சர்வபிலிட்டியில தெர் ஆர் த்ரீ பில்லர்ஸ். ஒன்று வந்து மெட்ரிக், அடுத்தது வந்து லாக்ஸ். ஓகே, கிளவுட் வாட்ச்லயே போயிட்டு நம்ம லாக்ஸ் பார்த்தோம். ஸோ லாக் பார்த்து ஒரு சில இதெல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டாலேயே வந்து அந்த எக்ஸிக்யூட் ஆன லாம்டாவை பார்த்துட்டு எரர் பார்த்துட்டு, ஓகே ஸோ இந்த எரர் வந்து இது சொல்லுது, இது வந்து பெர்மிஷன் இஷ்யூ, இது வந்து டைம் இஷ்யூ, இது வந்து நேம் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஃபிக்ஸ்ட் இட். ஸோ அது வந்து லாக்ஸ். ரெண்டு பார்த்தோம். மெட்ரிக்ஸ்ன்றது நம்பர்ஸ். ஓகே, இவ்வளவு சிபியூல ரன் ஆகுது EC2 இன்ஸ்டன்ஸு, இவ்வளவு எரர்ஸ் இருக்கு, இவ்வளவு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுது அப்படின்றது மெட்ரிக். ஓகே, அடுத்தது லாக் அப்படின்றது வந்து அந்த ஈவெண்ட்டினுடைய ரெக்கார்ட்ஸ். ஓகே, சார் நம்ம ஒரு டேட்டா போட்டோம், அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகல, அது ஏன் ஸ்டோர் ஆகலன்றது நம்ம லாக்ல போய் பார்த்தோம். லாக்ல வந்து ஃபுல்லா அந்த ஈவெண்ட்டுக்கு அந்த சப்மிட் அமுத்துனது, சப்மிட் நம்ம ப்ரெஸ் பண்ணதுல இருந்து அது சேவ் ஆனது வரைக்கும், இல்ல சப்மிட் ப்ரெஸ் பண்ணதுல இருந்து அது எரர் காட்டுனது வரைக்கும் அந்த ஃபுல் ஈவெண்ட் வந்து அது வந்து லாகா கேப்சர் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணோம். தேர்ட் வந்து ட்ரேசஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
ட்ரேசஸ் அப்படின்றது வந்து ஒரு இட் 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 ரெப்ரசன்ட்ஸ் த ஜேர்னி ஆஃப் த ரிக்வெஸ்ட். இப்போ நம்மளுடைய ப்ரௌசர்ல இருந்து ஒரு வெப்பேஜ் ஓபன் பண்ணி நம்ம ஒரு சப்மிட் கொடுக்குறோம், இல்ல ஒரு பட்டன் கிளிக் பண்றோம் அப்படின்னா, ஜேர்னி ஆஃப் த ரிக்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய லேப்டாப் நம்மளுடைய டெஸ்க்டாப் அந்த ப்ரௌசர்ல இருந்து நம்ம ஒரு பட்டன் பிரஸ் பண்ணும்போது அந்த ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் போகுது. ஓகே, இந்த ரிக்வெஸ்ட் எங்க போகுது? டைரக்டா ரவுட் 53க்கு போகுதுன்னு வைங்களேன். ரவுட் 53 நம்ம இன்னும் பார்க்கல, அதனால அதை விட்டுருவோம். டைரக்டா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் போகுதுன்னு வைங்களேன், இல்ல ஒரு API கேட்வே போகுதுன்னு வைங்களேன். இன் அவர் கேஸ் ஏபிஐ கேட்வே. ஓகே, ஸோ ஏபிஐ கேட்வேக்கு போகுது. ஏபிஐ கேட்வேக்கு போயிட்டு அங்கிருந்து என்ன பண்ணுது? லாம்டாக்கு போகுது இல்லையா? அப்புறம் லாம்டால இருந்து என்ன பண்ணுது? SQSக்கு போகுது. அதுக்கப்புறம் டைனமோ டிபிக்கு போகுது. அதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் வருது. சேவ் டைனமோ டிபில டேட்டா சேவ் பண்ணணும், அதுதான் அதனுடைய டாஸ்க். ஸோ சேவ் பண்ணிட்டு அது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ட்ரேஸ். ஓகே, நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன், லைக் ஹியர். ஸோ இதுதான் வந்து ட்ரேஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். நம்மளுடைய யூசர் யூனோ லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப்ல இருந்து அது ஏபிஐ கேட்வே போகுது, அதுக்கப்புறம் லாம்டா போகுது, அதுக்கப்புறம் டைனமோ டிபி போகுது. அது சேவ் ஆன பிறகு இட் கிவ்ஸ் அன் அக்னாலஜ்மெண்ட் சேயிங் தட் டேட்டா இஸ் சேவ்டு ப்ராப்பர்லி. ஸோ அதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரேஸ். இப்போ இந்த ட்ரேஸை நம்ம ஃபாலோ பண்றது, ஓகே, அது வந்து ஒரு அப்சர்வபிலிட்டியில ஒரு மெட்ரிக். ஓகே, இப்போ ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல, நம்மளால சேவ் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம சிம்பிளி சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இல்லைன்னா எதனால சேவ் பண்ண முடியல, ஓகே, எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம டீபக் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ டூ டிஃபரெண்ட் திங்ஸ். ஓகே, ஒன்று ஜென்ரலா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல, அப்ளிகேஷன் தான் ஒர்க் ஆகலையா, அது பெர்மிஷன் இஷ்யூவா, இல்லை வந்து டேட்டாபேஸ்னுடைய பேர் நம்ம தப்பா போட்டிருக்கிறோமா, இல்லை வந்து ரிக்வெஸ்ட்ல ஏதாவது தப்பா அப்படின்னு ஒரு ஸ்டெப் ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம ட்ரேஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ ஜென்ரலா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலைன்னு சொல்றதை விட ட்ரேஸ் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, எங்க ஒர்க் ஆகல, எந்த காம்பனன்ட் இன் ஸ்பெசிபிக் ஒர்க் ஆகல, இங்க 3 காம்பனன்ட் இருக்கு, 3ல எது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றது ட்ரேஸ் மூலயமா நமக்கு we can find that. ஓகே, ஸோ லுக் அட் திஸ். இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன். ஒரு சப்மிட் ஆர்டர் இருக்கு, அப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் செக் இருக்கு. இப்போ இதுல எங்க வேணாலும் அப்ளிகேஷன் ஃபெயில் ஆகலாம். ஓகே, ஆர்டர் சப்மிட்ல இங்க ஒரு இஷ்யூ வரலாம், நம்பர் ஒன். இங்க லாம்டால இஷ்யூ வரலாம், நம்பர் டூ. எஸ்கியூஎஸ்ல இஷ்யூ வரலாம், நம்பர் த்ரீ. கன்சியூமர்ல இஷ்யூ வரலாம், நம்பர் ஃபோர். டைனமோ டிபில இஷ்யூ வரலாம், நம்பர் ஃபைவ். அதுக்கப்புறம் இங்க இஷ்யூ வரலாம், நம்பர் சிக்ஸ். இங்க இஷ்யூ வரலாம், நம்பர் செவன். ஸோ செவன், ஒரு 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 10ன்னு வச்சுக்கோமே. ஓகே, ஒரு 10 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நமக்கு இஷ்யூ வரலாம். ஒரு இஷ்யூ வரும்போது நம்ம எங்கன்னு போய் பார்க்கிறது? ஓகே, பட் ஒரு கிராஃபிக்கல் பிக்சர் இருந்ததுன்னா, ஓகே, ஒரு டைனமிக்கான கிராஃபிக்கல் பிக்சர். ஓகே, ஒரு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணும்பொழுது இஃப் இட் கேன் ட்ரா பிக்சர், நான் இங்கே போனேன், ஃபர்ஸ்ட் இங்கே போனேன், இங்கே போனேன், தேர்டுக்கு போனேன்னா அங்கே ஃபெயில் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃபிக்கல் பிக்சர் இருந்ததுன்னா இட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்ஸ் அஸ் சால்வ் த ப்ராப்ளம் ஈஸிலி. ஸோ தட் இஸ் வாட் ட்ரேஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு டூ. ஓகே, ட்ரேஸ்க்கான ஒரு பிக்சர் இருந்தது. ஓகே, அது இங்க இங்க நான் சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே, ஃபைன். ஓகே, ஆல் ரைட். So let me go to AWS console. Okay, X-ray in a region, United States, North Virginia. Trace map. Trace. Okay, fine. No worries.
So let me go in here. Downloads, order processing, order create. Okay, I believe this is still working. Okay, so this is working. அப்படின்னா எனக்கு இதுவும் ஒர்க் ஆகும், ஸ்டேட்டஸும் ஒர்க் ஆகும். Okay, so let me create another order. Now கொஞ்சம் traffic generate பண்றேன், that's all. Okay, and then I'm checking it. I'm creating another order. ஒரு 10 orders create பண்றேன். Okay, 3. Okay, 4th order. Checking the status. This is my 5th order. Okay, this is my 6th order. Right, my 7th order. This is my 8th order. This is my 9th order. 10 orders are create பண்ணணும் இல்ல, but like I said, I'm just generating some traffic. ஒரு handful of traffic இருக்கணும்ன்றதுக்காக ஒரு 10 orders நான் create பண்றேன். So the 10 ordersக்கும் என்ன பண்ணும்? X-ray behind the scenes. Okay, X-ray behind the scenes will create the trace path. Okay, so let me go in here, refresh it. Okay, so as you see here, X-ray behind the scenes. Okay, அந்த request based பண்ணி, okay, first நம்ம இது வந்து ஸ்டேட்டஸா, இது வந்து சப்மிட், கரெக்ட். ஸோ நம்ம சப்மிட் ஹிட் பண்ணோமா? ஸோ சப்மிட் என்ன பண்ணுச்சு? ரிக்வெஸ்ட்டை லாம்டா கொடுத்தது. ஓகே, ஸோ லாம்டா, லைக் ஐ டோல்ட் யூ, லாம்டா வில் பி இன் ஸ்லீப் மோட். ஓகே, ஸோ ஏபிஐ கேட்வே என்ன பண்ணுச்சு? லாம்டா கொடுத்தது. லாம்டா வந்து இட் woke up. ஏபிஐ கேட்வே ட்ரிகர் மூலயமா லாம்டா கொடுத்தது. லாம்டா கொடுத்த பிறகுதான் லாம்டா வில் பூட் அப். அதுக்கப்புறம் லாம்டால ஃபங்க்ஷன் லோட் ஆகும் இல்லையா? ரைட், ஸோ லாம்டால ஃபங்க்ஷன் லோட் ஆகும். ஃபங்க்ஷன் லோட் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும், கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, கோட் எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்ணுது? அந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு எஸ்கியூஎஸ்ல ஸ்டோர் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு டைனமோ டிபியில ஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ட்ரேஸை, ஓகே, இங்க இருந்து எங்க போகுது டேட்டா, அடுத்தது அங்க இருந்து எங்க போகுது டேட்டா, அங்க இருந்து எங்க போகுது டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ரே என்ன பண்ணும்? மானிட்டர் பண்ணும். ஓகே, இங்க இது யார்கிட்ட அந்த டேட்டாவை ஹேண்ட் ஓவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த சர்வீஸ்க்கு இன்புட் எங்க இருந்து வருது. ஸோ பல ஆங்கிள் எக்ஸ்ரே சர்வீஸ் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இட் வில் கிவ் அஸ் அண்ட் கிராஃபிக்கல் பிக்சர். இப்போ இது ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்போ எல்லாமே வந்து அப்ளிகேஷன் இஸ் ஒர்க்கிங் நவ். ஸோ இட் சேஸ், இங்க பாத்தீங்கன்னா இட் சேஸ் அப்ளிகேஷன் இஸ் ஒர்க்கிங் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் 100%. ஓகே, கிளைண்ட்ல இருந்து இவ்வளோ டைம்குள்ள இந்த ஏபிஐ கேட்வேக்கு போகுது. ஏபிஐ கேட்வேல இருந்து லாம்டாக் போகுதா? ஏபிஐ கேட்வேல இருந்து லாம்டாக் போகுது. லாம்டால இருந்து லாம்டா ட்ரிகர் ஆகுதா? லாம்டா ட்ரிகர் ஆகுது. அப்புறம் லாம்டா எக்ஸிக்யூட் ஆகுதா? லாம்டா எக்ஸிக்யூட் ஆகுது. லாம்டால இருந்து எஸ்கியூஎஸ் கனெக்ட் பண்ணுதா? எஸ், இட் இஸ் கெட்டிங் கனெக்டட். லாம்டால இருந்து டைனமோ டிபி கனெக்ட் ஆகுதா? இட்ஸ் கெட்டிங் கனெக்டட். ஒருவேளை இதுல ஏதாவது இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொன்னா இட் வில் த்ரோ அன் எரர். ஓகே, ஸோ இதை நம்ம டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ டு ப்ரொடியூசர் லாம்டா. ரைட்,
ப்ரொடியூசர் லேம்டா போயிட்டு ப்ரொடியூசர் லேம்டால இருக்கிற ரோல். ஓகே, இதுதான் ரோல் இல்லையா? ஸோ அந்த ரோல் போயிட்டு இதுல இருக்கிற பெர்மிஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இட் won't be able to communicate இல்லையா? எஸ்கியூஎஸ் அண்ட் DynamoDB full access. ஓகே, ஸோ அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இட்ஸ் ரிமூவ்ட். என்ன பண்ணியிருக்கிறோம்? பேசிக்கலி இந்த லாஜிக்கல் லிங்கை கட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இந்த ஆர்டர் ப்ரொடியூசர் லேம்டா எஸ்கியூஎஸ் கனெக்ட் பண்ண முடியாது, டைனமோடிபியையும் கனெக்ட் பண்ண முடியாது. சிம்பிள் as that, ரைட்? ஸோ இப்போ நம்ம ஒரு சில ஆர்டர்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். கேன் வில் see what happens. ஓகே, says could not connect. திருப்பி submit. Could not connect. Could not connect. Could not connect. ஓகே, நமக்கு வந்து ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகல. ஓகே, இட்ஸ் ட்ரைங் டு போஸ்ட், பட் அதுல வந்து ஒரு சில இஷ்யூஸ் வருது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ ஹியர். ட்ரேஸ்ல போயிட்டு இந்த ட்ரேஸ் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் த்ரோயிங் an error. ஓகே, நம்ம கிராஃபிக்கலாவே காமிச்சிருச்சு. நம்ம ஜென்ரலா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலன்னு பார்த்தோம். அதில் அப்ளிகேஷன்ல எத்தனை ஒரு 10 டிஃபரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம வித்தவுட் திஸ் இன்ஃபர்மேஷன், ரைட், ட்ரபிள் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இட் வில் டேக் ஃபார் எவர். எங்க ஸ்டார்ட் பண்றது, தட்ஸ் அ கொஸ்டின். இஷ்யூ எங்க, தட்ஸ் another கொஸ்டின். சும்மா பிளண்டா வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். பட் வென் கிளவுட் வாட்ச் எக்ஸ்ரே இஸ் எனேபிள்ட், அந்த அப்ளிகேஷனுக்கு இது டிஃபால்ட்டா வந்து அவைலபிள் கிடையாது. எனேபிள் பண்ணணும். எப்படி எனேபிள் பண்ணணும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, பட் இஃப் கிளவுட் வாட்ச் எக்ஸ்ரே இஸ் எனேபிள்ட், ஓகே, இட்ஸ் ஈஸி டு ட்ரபிள் ஷூட். எங்க ட்ரபிள், எங்க இஷ்யூ அப்படின்றது நமக்கு வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ இட்ஸ் த்ரோயிங் an error. ஓகே, ஃபால்ட் வந்து 17% ஃபால்ட். ஸோ த்ரோ, ஐ மீன் இட் ஷோஸ் இன் green, ஐ மீன் ஷோஸ் இன் ரெட். ஓகே, லைக் டீப் டவுன் அனாலிசிஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லி, இதுதான் பிரச்சனை, ரோல் தான் பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு டீப் டவுனா சொல்லாது. பட் எந்த காம்பனண்ட் இஷ்யூ அப்படின்றத நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் சீம்ஸ் டு பி தி எரர். ஓகே, இங்கே தான் வந்து 100% எரர் வருது. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே தான் வந்து 100% எரர் வருது. ஸோ த இஷ்யூ இஸ் இன் லாம்டா. ஓகே, ரெட் கலர் மார்க். ஆமா, ஆமா. லாம்டா இல்ல இல்ல, ட்ரேஸ் எனேபிள் பண்ணணும். நான் ஒன்றும் இதுல பண்ணல. இனிமே தான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகே, கிராஃப் வந்து ட்ரேஸ் எனேபிள் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் கிராஃப். நான் ட்ரேஸ் வந்து ஏற்கனவே எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க எப்படி எனேபிள் பண்றது இனிமே தான் காமிக்க போறேன். ஓகே, ஒரு ஆமா. ஓகே, 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 ஆல்ரைட். ஸோ இட்ஸ் த்ரோயிங் அண்ட் எரர். நமக்கு பிக்சர்ல வந்து காமிச்சிருது. ஓகே, இதுதான் இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஈஸி டு ட்ரபிள் ஷூட்.
ரைட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட் பண்ணிட்டோம் எங்க இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ரொடியூசர் லேம்டாக்கு போகலாம். ஓகே, ஸோ ஆர்டர் ப்ரொடியூசர் லேம்டாக்கு போயிட்டு லேம்டானுடைய மானிட்டர். ஓகே, தென் கோ டு இட்ஸ் கிளவுட் வாட்ச். ஸோ இதுதான் லாக்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன பார்த்தோம், மெட்ரிக்ஸ், லாக், ட்ரேஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் மெட்ரிக்ஸ். ஆஸ் யூ see here, எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த லேம்டா ரன் ஆகுறதுக்கு, எத்தனை எரர்ஸ் இருக்கு, எவ்வளோ டைம் ஆச்சு, எத்தனை முறை வந்து இன்வோக் ஆச்சு. ஸோ அதெல்லாம் மெட்ரிக்ஸ் நம்பர்ஸ். மெட்ரிக்ஸ் நம்பர்ஸ். அடுத்தது லாக்ஸ். இதுதான் பார்க்குறோம் லாக்ஸ். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் லாக் 918. கரெக்ட். ஸோ லெட்ஸ் கோ இன் ஹியர். இதுல there are some errors. It says access denied. Access denied. குறிப்பா put operation. Okay. இந்த role is not authorized to perform DynamoDB put operation. அதனால error அப்படின்னு சொல்லி காமிக்குது. So the way to fix it is, இந்த ரோலுக்கு போயிட்டு நம்ம அந்த பெர்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா it will start to work. Simple as that. Right. Fine. So எக்ஸ்ரே எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ல, ரைட், இந்த டாக்குமெண்ட்ல நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்கிறேன் எக்ஸ்ரே எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. I'll walk you through. ஓகே, ஸோ இன் லேம்டா நமக்கு 3 லேம்டா இருக்கு. இந்த லேம்டால எக்ஸ்ரே எனேபிள் பண்ணணும் அப்படின்னா go to configure, monitor and operation and enable x-ray. So go to lambda, lambda configureல, right, monitor and operation tools. Okay, cloud watch default enabled இருக்கும், but x-ray default enabled இருக்காது. Okay, so monitor and operation tools, go in here, click edit and enable application signals and lambda service traces. All right, so let me pause here. Maybe இப்போ lambda உங்களுக்கு ரன் ஆகும் இல்லையா? நீங்க என்ன பண்ணலாம், you can go to the appropriate region, Hari and Maithili. So you can go to your appropriate region. அந்த 3 லேம்டாலையும், okay, enable X-ray. X-ray is present under CloudWatch application signals and AWS X-ray. Okay. So we'll pause. அந்த மூணுத்துக்குமே நீங்க enable பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து we will enable it in API gateway. அதுக்கப்புறம் we'll enable it in any other service needed. So let me know once you have it enabled. Correct. 3 lambda functionல enable பண்ணணும். Correct. Get into function, choose order consumer lambda. அதுக்குள்ள go to configuration. அப்புறம் அதுக்குள்ள monitoring and operation tools towards your left. அதுல additional monitoring toolsல edit. Application signal enable and lambda service trace enable. So let's do that for all the 3 functions. Enabledவே இருக்கா அப்படின்னா fine. Okay. So enable பண்ணிடுங்க. அது 2 மட்டும் தான். பண்ணலாம், மூணுத்தையுமே நீங்க பண்ணிடுங்க. மானிட்டருக்குள்ள போயிட்டு
மானிட்டர்ல பக்கத்துல கன்ஃபிகரேஷன். கன்ஃபிகரேஷன் அதுல மானிட்டரிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் டூல்ஸ். ஓகே, அதுல போயிட்டு அடிஷ்னல் மானிட்டரிங் டூல்ஸ், அதுல எடிட். அப்புறம் அதுல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அப்ளிகேஷன் சிக்னல்ஸ் அண்ட் lambda service traces enable பண்ணிடுங்க. Do that for all the three lambda functions. Okay. So let me know once you have done it. Okay. Okay. Alright. மைத்லி நீங்களும் enable பண்ணிட்டீங்க இல்லையா? Alright. Great. So that's done. இப்போ எக்ஸ்ரேன்றது ஒரு தனி சர்வீஸ். ஓகே, லாம்டான்றது ஒரு தனி சர்வீஸ். இப்போ லாம்டாவும் எக்ஸ்ரேவும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா it needs some permissions, right? So permissions are nothing but policies. Okay. ஸோ இங்க வந்து லாம்டா தான் வந்து எக்ஸ்ரேக்கு இதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்க போகுது. ஸோ அப்போ நம்ம லாம்டாக்கு எக்ஸ்ரே ஆக்சஸ் பண்றதுக்கான பெர்மிஷன் கொடுக்கணும். ஃபைன். ஸோ நான் வந்து ஒரு ரோல், சாரி ஒரு பாலிசி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். So let me put it in the chat. ஓகே, ஸோ ஒரு பாலிசி கொடுத்துருக்குறேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாலிசியை அந்த லாம்டா இருக்கு இல்லையா, லாம்டாக்கு மூணு டிஃப்ரெண்ட் லாம்டாஸ் இருக்கு. அந்த மூணு டிஃப்ரெண்ட் லாம்டாஸ்க்கு மூணு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கு நமக்கு இல்லையா? ஸோ தட்ஸ் அவைலபிள் ஹியர். கன்ஃபிகர்ல பெர்மிஷன்ஸ், பெர்மிஷன்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா த்ரீ டிஃப்ரெண்ட் லாம்டாஸ்க்கு த்ரீ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், அந்த த்ரீ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு த்ரீ டிஃப்ரெண்ட் பெர்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரோல்குள்ள, so get into that role, click on add permission, attach policy and attach that policy. நான் ஏற்கனவே அட்டாச் பண்ணிட்டேன், அதனால காமிக்குது எனக்கு. அந்த பாலிசி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். Attach that policy and that is what will let Lambda post on the trace details, post the trace details to X-ray. Okay, so do that for all the three roles. ஆமா, add permissions குள்ள போனீங்கன்னா attach policies இருக்கு இல்லையா? attach policy போயிட்டு இந்த ரோலை நீங்க சர்ச் பண்ணுங்க, அதாவது அந்த பாலிசியை சர்ச் பண்ணுங்க. ஆம், இல்லையே, அந்த ரோல்குள்ள போனீங்கன்னா add permission, ஆமா ரோல் உள்ள போனீங்கன்னா add permission attach policy இருக்கு இல்லையா? நீங்க கிரியேட் இன்லைன் பாலிசி போயிட்டீங்களா? இல்லையே. ம், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்றுத்துக்கு அட்டாச் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆல்ரைட், ஸோ கரெக்ட் தான், இங்கே தான் இருக்கீங்க. ரோல் கிளிக் பண்ணுங்க மணி. இல்லை இல்லை, இங்கே தான் இந்த இதே பேஜில் எக்ஸிகியூஷன் ரோல் கீழே ரோல் நேம் இருக்கு இல்லையா? கரெக்ட், கிளிக் ஆன் தட். இங்கே வந்து அட்டாச்
இல்ல இல்ல அட்டாச் பெர்மிஷன், ஆட் பெர்மிஷன், சாரி, அட்டாச் பாலிசி. கரெக்ட். ஓகே, ஃபைன். கரெக்ட். ஆமா. கிரேட். ஃபைன். So இப்போ lambda can post it to X-ray. Fine. அடுத்தது there are a couple of other components, right? API gateway. API gatewayக்கு எப்படி enable பண்றது? Okay, so let's go to API gateway. Stages, dev, logs, tracing. அதுல வந்து tracing enable பண்ணிட்டு let's deploy. So let's go to API gateway. Okay, API gateway போனா எனக்கு ரெண்டு gateways இருக்கு இல்லையா? One is for submit and another one is for status. So click on submit. Okay, click on stages. Okay, stagesல இங்க logs and tracing. Okay, இங்க வந்து X-ray அது வந்து டிஃபால்ட்டா வந்து inactiveல இருக்கும். ஓகே, அது inactiveல இருக்கும், uncheckedஆ இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம enable பண்ணிக்கலாம். Alright, so I repeat, um, API gateway. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு API gateway நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்மிட்டா இருக்கட்டும் இல்ல வந்து ஸ்டேட்டஸ் செக்கா இருக்கட்டும், டசன்ட் மேட்டர். ஃபர்ஸ்ட் API gateway சூஸ் பண்ணிட்டு go to stages, அதுக்கப்புறம் click on dev, அதுக்கப்புறம் logs and tracing, அதுல வந்து X-ray enable. எக்ஸ்ரே ட்ரேஸ், ஆமா. இப்போ டீடைல் மெட்ரிக்ஸ் வேணா எனேபிள் பண்ணிக்கலாம், டேட்டா ட்ரேசிங் எனேபிள் பண்ணிக்கலாம், பட் அது காமிக்காது. எக்ஸ்ரே ட்ரேசிங் மட்டும் தான் காமிக்கும். ஏபிஐ கிரியேட் பண்ற மாதிரி இருக்கா? ஏபிஐ நம்ம கிரியேட் பண்ணலையா? டெலீட் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க பார்த்துடலாம். ஒருவேளை அன்னைக்கு நீங்க வரலையா? இதோ இருக்கே. ஓகே. ஓகே, பட் லாம்டா வந்து இந்த ரீஜன்ல தான் இருந்தது இல்லையா? ஓஹோ, இல்லை, ஃபைன். ஸோ இதில் ஏபிஐ கேட்வே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஏபிஐ கேட்வே கிளிக் பண்ணிடுங்க. ஏதாவது ஒன்று அதுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஆன் ஸ்டேஜஸ். லெஃப்ட்ல லெஃப்ட்ல ஸ்டேஜஸ். இதுல வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. லாக்ஸ் அண்ட் ட்ரேசிங்ல வந்து எக்ஸ்ரே வந்து இட்ஸ் சேயிங் இட்ஸ் inactive. ஓகே, ஸோ எடிட், கொஞ்சம் மேல வாங்க. இங்க லாக்ஸ் அண்ட் ட்ரேசிங் கீழே எக்ஸ்ரே, எக்ஸ்ரேன்றது லாஸ்டா இருக்கு பாருங்க. தட்ஸ் inactive. இல்ல 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 இல்ல, இதுலயே தான், இதுலயே தான். கொஞ்சம் கீழே வாங்க. எடிட், எக்ஸ்ரே, சேவ்.
ஓகே, திருப்பி ஏபிஐஸ் போயிட்டு சாரி இதை டிப்ளாய் பண்ணணும் நீங்க. ஓகே, சரி ரெண்டுத்தையுமே கூட எனேபிள் பண்ணிட்டு டிப்ளாய் பண்ணணும். ஸ்டேஜஸ், ஸ்க்ரோல் டவுன், சேவ். ஆமா, டாப் ரைட்ல வந்து டிப்ளாய் ஏபிஐ கரெக்ட். ஆமா, ஸ்டேஜ் டெவ். ஸோ நம்ம எடிட் பண்றதெல்லாம் டிராஃப்ட் ஸ்டேட்ல இருக்கும். only when we deploy, right, it gets pushed. All right, fine, great. ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். ட்ரேசஸ் வந்து ஏபிஐ கேட்வே லெவல்ல. ஓகே, மெத்தட் லெவல்ல இல்ல, கேட்வே லெவல்ல. கரெக்ட். ஓகே, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, கீழே லாக்ஸ் அண்ட் ட்ரேசஸ் இருக்கு. நீங்க பண்ணிட்டீங்களா? இல்ல, எக்ஸ்ரே இன்ஆக்டிவ் தானே காட்டுது. now it's enabled. அதே மாதிரி இன்னொரு ஏபிஐ கேட்வேக்கும் எனேபிள் பண்ணிட்டு ஓகே, ஸோ திருப்பி நீங்க ஏபிஐ கேட்வே போயிட்டு ரெண்டுத்துமே ஒரு முறை டிப்ளாய் பண்ணிடுங்க. ஆல் ரைட். மற்ற மானிட்டரிங்னா எதோட கம்பேர் பண்றீங்க? கிராஃபானா வந்து டேஷ்போர்டிங் டூல் அது. இல்ல, அப்படி நீங்க இதை வந்து எது கூட கம்பேர் பண்ணலாம்னா இதை வந்து டைனட்ரேஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ஓகே, இதை வந்து கிளவுட் வாட்ச் கூட கம்பேர் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் கம்பேரிங் an ஆப்பிள் அண்ட் an ஆரஞ்ச். ஓகே, ஸோ கிளவுட் வாட்ச் அப்படின்றது வந்து மெட்ரிக்ஸ், இதுவுமே ஒரு கிளவுட் வாட்ச்னுடைய ஃபீச்சர் தான். ஓகே, ஸோ கிளவுட் வாட்ச் இன் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மெட்ரிக்ஸ், அது வந்து நம்பர் கிராஃப், அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கிளவுட் வாட்ச் லாக்ஸ், கிளவுட் வாட்ச் லாகை வந்து நீங்க ஸ்ப்ளங்கோட கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து லாக் அக்ரிகேட் பண்ணிட்டு நாளைக்கு லாக் வேணா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து தேர்ட் ஒன் வந்து மெட்ரிக்ஸ், சாரி தேர்ட் ஒன் வந்து ட்ரேசஸ். ட்ரேசஸ் வந்து நீங்க டைனா ட்ரேஸோட தான் கம்பேர் பண்ணலாம், வேற எதோடும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் பில்லர்ஸ், அப்சர்வபிலிட்டியில த்ரீ டிஃப்ரெண்ட் பில்லர்ஸ். ஒன்று வந்து மெட்ரிக், அடுத்தது வந்து லாக், அடுத்தது வந்து ட்ரேஸ். ஓகே, ஸோ இது நீங்க ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ண முடியாது. ம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஓகே, இப்போ மெட்ரிக் வந்து ஷோஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லையா. ஓகே, மெட்ரிக் ஷோஸ் பர்ஃபார்மன்ஸ். லாக் வந்து அந்த ஈவெண்ட் ஒரு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு,
அப்படின்றத காமிக்கிறது. இந்த அப்ளிகேஷன் மானிட்டரிங் அது வந்து அந்த ஃபுல் அப்ளிகேஷன்ல ட்ரேஸ், ஓகே, ஹெல்த் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்லலாம். ஹெல்த் ஆஃப் த டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து ட்ராக் பண்றதுக்கு ட்ரேஸ். அப்புறம் DynamoDB அண்ட் SQS எல்லாம் வந்து டிஃபால்ட்டா எனேபிள் ஆயிருக்கும். ஸோ மேபி வி கேன் பாஸ் ஹியர் ஃபார் அ மினிட். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு 2 3 இல்ல ஒரு 10 டிஃபரெண்ட் ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. Okay, see if you are able to create those orders. பேரலா அந்த ஆர்டர் வந்து நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க. ஸோ நம்ம லாஸ்ட் லேப்ல வந்து ஆர்டர் கிரியேட் HTML, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ் HTML, ஆர்டர் கிரியேட் HTML, அதெல்லாம் வந்து நம்ம லோக்கல்ல சேவ் பண்ணி வச்சிருந்திருப்போம் அந்த ஃபைலை. ஸோ ஐ கேன் ஓப்பன் த ஃபைல், கிரியேட் சம் 10 ஆர்டர்ஸ். Okay, and let me know once you have completed creating those 10 orders. ஆர்டர்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா? ஓகே, மணி உங்களுக்கு ஆர்டர் கிரியேட் ஆகுது இல்லையா? ஓகே, மைத்திலி, you're able to create orders, right? ஓகே, ஃபைன். சிஸ்டம் அப்பா இருக்கான்னு செக் பண்ணிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ 10 ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ கிரியேட் பண்ண 10 ஆர்டர்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிடுங்க. ஸ்டேட்டஸ் செக், ஸ்டேட்டஸ் செக்னா நமக்கு இன்னொரு ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு சர்க்கியூட், ஓகே, இது ஒரு ரூட். ஓகே, அப்புறம் இன்னொரு ஏபிஐ கேட்வே வழியா நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ண ஆர்டர்ஸ்னுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்றோம். SQSல அந்த டவுன்லோட் பண்ண பேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பேஜ் எடுத்து, பரவாயில்ல, இப்போ இன்னொன்னு கிரியேட் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். இன்னொரு ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டு, ஓகே, அந்த ஆர்டரையே வந்து திரும்ப திரும்ப செக் பண்ணுங்க. நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ் தான் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் டெஸ்ட் பண்ணும்போது அப்படி பண்ணேன். நீங்க அதே ஆர்டரை கூட திரும்ப திரும்ப செக் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் ரிக்வெஸ்ட் வந்து அங்க ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே, ஆல்ரைட். ஸோ மேபி மணி கேன் ஷேர் ஸ்க்ரீன். அங்க இருந்து நம்ம அந்த ஆர்டர்ஸ் எப்படி கிரியேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அந்த ட்ரேசஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரைட். ஆ, ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டீங்க, வெரி குட், ஃபைன். இது கிரியேட் பண்ணது, அது செக் பண்ணது, ஃபைன். ஸோ லெட்ஸ் கோ பேக் டு AWS console. இங்க வந்து சர்ச் ஃபார் எக்ஸ்ரே மேல, ஓகே, சர்ச் ஃபார் எக்ஸ்ரே, கரெக்ட், X-ray. ஓகே, ஸோ எக்ஸ்ரே போனோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த ரிக்வெஸ்ட் தட் வி ஹவ் மேட், ரைட்?
நம்ம ஒரு சில ஆர்டர்ஸ் கிரியேட் பண்ணோம், ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் கால், ஓகே, இந்த சர்வீஸ் எந்த சர்வீஸ் கனெக்ட் பண்ணுது, அந்த சர்வீஸ் எந்த சர்வீஸ் கனெக்ட் பண்ணுது, ஸோ அப்படி அந்த ட்ரேஸை வச்சு இட்ஸ் ஏபிள் டு கிரியேட் அண்ட் ட்ரேஸ் மேப். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்கலி இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் இல்லையா? ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஆக்சுவலி அது கிளவுட் இன்ஜினியரோட ஜாப் கிடையாது. தெர் இஸ் செப்பரேட் டீம் கால்ட் எஸ்ஆர்இ டீம், சர்வீஸ் ரிலையபிலிட்டி டீம், இல்லைன்னா அப்சர்வபிலிட்டி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்கும். அவங்க தான் ஃபுல்லாக அந்த மானிட்டரிங் டீம். ஓகே, ஸோ அவங்க தான் வந்து தே ஒர்க் அ லாட் ஆன் திஸ். பட் இது வந்து ஒரு நியூ கான்செப்ட், ஹெவிலி பீயிங் யூஸ்ட் லேட்லி. ஸோ ஐ தாட் ஐல் பிரிங் இட் அப். ஓகே, ஸோ எல்லா அப்ளிகேஷனுக்கும் இது மாதிரி நம்ம ட்ரேஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். திஸ் ஹெல்ப்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் அ லாட் ஈஸியர். ஓகே, ஒரு இஷ்யூ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம யாரையும் கிட்ட லாக்ஸ் கூட நம்ம கேட்க வேண்டியதில்லை. டைரக்டா போயிட்டு அப்ளிகேஷன் மேப், ட்ரேஸ் மேப் பார்த்தா தெரிஞ்சிடும், ஓகே எங்க ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். இது வந்து பேசிக்கா இது ஃப்ரீ தான். இது ஒரு சர்டன் ரிக்வெஸ்ட் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஓகே, ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணும்போது சார்ஜஸ் இருக்கும், பட் மோஸ்ட்லி ஃப்ரீ டியர் எலிஜிபிளே வந்துடும் அது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணலாம். என்ன டெஸ்ட் பண்ணலாம்? ஆம், இப்போ ஆர்டர், ஓகே, எல்லாருக்கும் மேப் வந்துருச்சு இல்லையா? ஸோ ஹரி உங்களுக்கு மேப் வந்துருச்சு, மைத்லி உங்களுக்கு மேப் வந்துருச்சு இல்லையா? ஓகே, காட் இட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டெஸ்ட் பண்ணலாம். ஆர்டர் ப்ரொடியூசர் லேம்டாக்கு போயிட்டு, okay, அந்த லேம்டால ரோல்ஸ், ஓகே, ரோல்ஸ் போயிட்டு லேம்டாக்கு போயிடுங்க. லேம்டாக்கு போயிட்டு லேம்டால இருந்து அந்த பர்டிகுலர் ரோல், ஆர்டர் ப்ரொடியூசர் லேம்டா, யா, அங்க வந்து இந்த ரோல் நேம் இருக்கு பாருங்க, கிளிக் ஆன் தட் ரோல் நேம். ஸோ இதுல வந்து DynamoDB அண்ட் எஸ்கியூஎஸ், அதை வந்து நம்ம டெலீட் பண்ணி பார்க்கலாம். கீழே வந்தீங்கன்னா DynamoDB அண்ட் எஸ்கியூஎஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரெண்டு, இன் கேஸ் ஆஃப் மணி, யா, அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஆல் ரைட், ஃபைன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க மணி, ஆர்டர் ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நாட் ஜஸ்ட் மணி, எவ்ரிபடி. அதே சும்மா சப்மிட் கொடுங்க. இல்ல, ஆர்டர் ஜென்ரேட், கிரியேட் ஆர்டர், சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுங்க. புது ஆர்டர் கிரியேட் ஆகுதா? இட்ஸ் நாட் கெட்டிங் கிரியேட்டட். சப்மிட் கொடுங்க. அதுலயே தான் இருக்கு. 70B4லயே தான் இருக்கு. இல்லைன்னா அந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ட்ரை டு கிரியேட் அன் ஆர்டர். Okay, so it's not getting created. All right. So in general, ஒரு 1000 ஃபீட்ல இருந்து பார்க்கும்போது application is not working. அவ்வளவுதான். Developer will complain application not working. Customer will complain application is not working. Now it's the DevOps team's responsibility, இல்லைன்னா வந்து SRE team's responsibility to find out why it's not working. Cloud engineer responsibility வராது. Cloud engineers are responsible of provisioning the infrastructure. Okay, SRE and DevOps engineers. இப்போ அவங்க வந்து they'll have to find out. How will they find out? உள்ள போயிட்டு ஒரு ஒரு சர்வீஸா, ஓல்டு வேஸ் நான் சொல்றேன், ஓல்டு வே வந்து உள்ள போயிட்டு ஒரு ஒரு சர்வீஸா செக் பண்ணணும். ஒரு ஒரு சர்வீஸ்க்கா எரர் லாக்ஸ் பார்த்து பார்த்து செக் பண்ணணும். அது வந்து ஓல்டு வே. பட் நவ் வித் ட்ரேஸ் அவைலபிள், டைரக்டா ட்ரேஸ் மேப் போயிடலாம். ஸோ யூ கேன் கோ டு ட்ரேஸ் மேப், ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் எங்க எரர் அப்படின்றது இங்கே காமிச்சிரும்.
ஓகே, எங்க எரர்ன்றது இங்கே காமிச்சிடும். ஸோ லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல வந்து இந்த ஆர்டர் ப்ரொடியூசர் லாம்டா வந்து இஸ் கிவிங் 100% எரர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம லாக்ஸ் வச்சும் பார்க்கலாம். இல்லைன்னா ரிமெம்பர் கிளவுட் ட்ரெயில். கிளவுட் ட்ரெயில் வந்து யூசர் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ நம்ம கிளவுட் ட்ரெயில் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இந்த அக்கௌண்ட்ல யாரெல்லாம் லாகின் பண்ணா என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளவுட் ட்ரெயில் மூலியமாவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். கிளவுட் ட்ரெயில் வந்து செகண்டரி, பட் ட்ரேஸ் மேப் இருந்ததுன்னா இங்க இருந்தே நம்ம டைரக்டா அந்த சர்வீஸ் எந்த காம்பனண்ட் இஷ்யூ வருதோ, அந்த எரர் அடிக்குதோ அந்த காம்பனண்ட்னுடைய லாக்ஸ் பார்த்துட்டா we can easily fix it. Okay, so this is trace map. Hari, you got the output right? Maithili, you got the output right? Fine, got it. So இதுக்கான டாக்குமெண்ட் அனுப்பிச்சிட்டேன், நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. மேபி வில் கோ டு த நெக்ஸ்ட் லேப். மைத்திலி, இன்னைக்கு வந்து டில் வாட் டைம் வி கேன் டேக் செஷன்? உங்களுக்கு உங்களுடைய டைம் எப்படி இன்னைக்கு? 10:30. Okay, got it.